السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي وسلم على رسوله الكريم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. அங்கிங்கு நாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சலிக்கும் வேளையில் யாருடைய திருநாமத்தை கூற கேட்டால் சஞ்சலிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ? சாந்தி பெற வேண்டுமோ? அத்தகைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அருமந்த குடும்பத்தார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் யாவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி என்னுடைய ஆன்மீக குருநாதரின் ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் என்னுடைய வார்த்தையை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் ஜீலானி அல்லாஹ்வின் இல்லத்தில் நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதில் மஸ்ஜித் லில்லாஹி என்ற உயரிய நியத்தோடு அவனுடைய கடமையாக அசருடைய ஜமாத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கத்தை பெற்ற அல்லாஹ் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹுஜ்ஜாஜு அல் உம்மாரு வஃபுதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ்வுடைய புனிதமான காபத்துல்லாவை சந்தித்து அனலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌலா ஷரீஃபை சந்தித்து அவனுடைய விருந்தாளிகளாக ஏறக்குறைய ஒரு 40 நாட்கள் அவனோடே இருந்து அந்த ஆன்மீக வாழ்விலே இருந்து அவனுடைய கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு தாயகம் திரும்ப இருக்கக்கூடிய அன்பு ஹாஜிகளே, ஹாஜிமார்களே, நம்முடைய மஸ்ஜிதுடைய தலைவர் போன்ற நிர்வாக பெருமக்களே, ஹாஜிகளை வரவேற்று அவரிடத்திலிருந்து துஆவை பெறுவதற்காக வந்திருக்கூடிய நம் யாவர்களுக்கும் அல்லாஹ் அவருடைய அருள் மழையை பொழிந்தருள்வானாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தையும் ஜியாரத்தையும் நமக்கு லேசாக்கி வாஜிபாக்கி அருள்வானாக. இந்த ஹாஜிகள் கண்ட காட்சியை போன்று ஹஜ்ஜி பலமுறை செய்தவர்களுக்கும் திரும்பவும் ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ்ஜிக்காக நாடியவர்களுக்கு ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் பலமுறை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாஜிகள் வழமையாக நம்முடைய ஊரில் ஆபாக்கள் செய்த ஒரு வழிமுறை, நம்முடைய சொன்னால் ஹாஜிகள் தன்னுடைய தாயகத்திலிருந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்க போகிறார்கள். அதாவது ஹஜ்ஜிக்கு போகிறான். நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஹஜ்ஜிக்கு போகணுன்னு சொல்லுவாங்க, போயிட்டு வர்றேன்னு சொல்கிறது இல்லை. நம்ம ஆபாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹஜ்ஜிக்கு போகிறோம். அப்போ ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க என்ன செய்வாங்க, குடும்பத்தார்கள், உறவினர்கள், உற்றார்கள், இன்னும் ஜமாத்தார் இடத்துல என்ன செய்வாங்க, சொல்லி துவா செய்ய சொல்லிட்டு போவாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க, உங்களுக்காக துவா செய்யுன்னு சொல்லி அனுப்புவான். இது மரபு. இது அல்லாஹ் கியாமத் நாள் வரலையும் நம்ம ஊரில் அல்லாஹ் அப்படி ஆக்கி அருள்வானா. ஆனால் ஹஜ்ஜிலிருந்து புனிதமான முபாரக்கான ஹஜ்ஜி கிழமையை நிறைவேற்றி வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து, வரவேற்பு என்றால் அவர்கள் தம்முடைய இல்லத்திற்கு செல்வதற்கு முன்பதாக நம்முடைய பள்ளியில் ஒரு முக்கியமான மஜ்லிஸில் வச்சு செய்வாங்க, அவங்க கண்ட காட்சிகளையும் அவர்கள் பெற்ற இன்பத்தையும் வையகம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் உறவாடுறது, முசாஃபஹா செய்கிறது, முஆனகா செய்கிறது. ஏன்னு சொன்னால், அதாவது ஹஜ்ஜை முடித்து அருளை புரிந்த ஆஜிகளே வருகன்னு வரவேற்கிறான். அப்படித்தானே கவிஞர்கள் சொல்கிறான், ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருக. அங்கே அருள்னு சொன்னால் ரஹ்மத். ரஹ்மத் காபத்துல்லாவில் கூட்டிகிட்டு போகிறவங்களாம் இருக்கிறான். ரஹ்மத்துல்லா காபத்துல்லாவில் சும்மா போனாலும் கூட, அதாவது
ஹஜ்ஜிக்குன்னு நியத்து வைத்துன்னு போகிறோம், உம்ராக்குன்னு போகிறோம். நசீபுலகம் அங்கே சவுதியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க ஹரத்துக்குள்ளே போய் இருந்துட்டால் மட்டும் போதும். ஹரத்தில் இருந்துட்டால் மட்டும் ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் இறங்கிட்டே இருக்குது. எதுனா 120 ரஹ்மத் இறங்கிட்டே இருக்குது. சும்மா போய் ஒரு நாள் உட்காந்துருக்குறாங்க, காபத்துல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு 20 ரஹ்மத் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ரஹ்மத்துன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் தெரியாமல் என்னாண்டு இல்லாமல் இருக்கிறோம். அதை விளங்குனாங்கன்னு வைங்க, இதன் மீது ஆசை கொண்டு அதை விட்டு வருவதற்கு எண்ண மாட்டாங்க. காபத்துல்லா விட்டுட்டு வரமாட்டாங்க. இந்த இவங்கெல்லாம் சிறப்பாக போயிட்டு வந்தாங்க. அதாவது தவாஃபுல், அதாவது வதா, தவாஃபுல் விதா, தவாஃபுல் விதான்னு ஒரு தவாஃபு கண்ணீர் வடிஞ்சு, இயற்கையாக உள்ளத்தில் உள்ள தக்குவாவும் அந்த அதனுடைய ஈர்ப்பும் கண்ணீர் தாரை தாரையும் ஓடும். ஏன்னு கேட்டால் இவ்வளோ நாளாக இருந்துட்டு அங்கே உள்ள எல்லாத்தையும் சுவைச்சிட்டு திரும்ப எப்போ வரப்போகிறோங்கிறது தெரியாதுல்ல, அதனால தாரை தாரையும் ஓடும். அப்போ 120 ரஹ்மத் என்னன்னு சொன்னால் இவங்க பரிபூர்ணமாக பெற்ற பாக்கியத்துள்ளோம். எஹ்ராமை கட்டி தவாஃபு செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 60 ரஹ்மத். எஹ்ராமை கட்டி தவாஃபில் இருக்கிறவங்களுக்கு என்னது 60 ஓதணும். அப்படி பரபரப்பான இருக்க தேவையில்லை. 7 சுற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறையில் 7 சுற்று சுற்றினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு எத்தனை வருது? 60 ரஹ்மத்து பொழியப்பட்டவங்க அந்த பாக்கியத்தை பெற்று விட்டார்கள். அது உம்ராக்கா இருக்கலாம், அல்லது வேறு செய்யலாம். தவாஃபுன்னே தனி நியத்து செய்யலாம். உம்மாக்கு, வாப்பாக்கு, வலிமார்களுக்கு, குடும்பத்தாருக்கு தவாஃபுன்னு நியத்து செய்யலாம். அந்த தவாஃபுக்கு 60. தொழுகிறாங்க பாருங்க, ஹரத்தில் தொழுதுட்டால் 40 ரஹ்மத். ஜமாத்தோடு தொழுதுட்டா அங்கே எத்தனை 40 ரஹ்மத்து அப்படியே கிடைச்சிருது. அது போக ஒன்றுமே செய்யலை, உடல் ராகத்தில் இல்லாமல் இருக்குது, ஒன்றும் செய்யல. காபாவை இப்படி பார்த்து நேருக்கு நேர் இருந்துட்டா போதும், அப்படி சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் 20. அப்போ அல்லாஹ் அருளை சுமந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி என்ன செய்கிறான், இங்கே பரிபூர்ண பெற்றவர்களாக வர்றான். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னு சொன்னால், உசல்லி ஃபர்தல் அஸ்ரி 4 ரக்காத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி அல்லாஹ் அக்பர். எல்லோரும் அப்படி தான் தொழுகணும், எல்லோரும் அப்படி தான் தொழுதுருப்போம். அல்லாஹ் தாலா நமக்கு எல்லாம் நசீபை தருவான். இப்போ இவங்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், இனிமேல் மகரிபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் எப்படி அவங்க நினைக்கணும்னா, கஅபத்துல்லாவை நோக்கி தொழுவதில்லை, உங்கள் பார்வையில் நீங்கள் கண்ட கஅபாவை முன்னுக்கு கொண்டு வரணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் கஅபத்துல்லாவை கிட்டத்தட்ட பல 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறேன், கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறேன்னு கேட்குறோம். ஹஜ்ஜுக்கு போய் முழுமையான, அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்கல்ல, ஹஜ்ஜை போய் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வந்தால் ரஜஉக்க கவலதத்துகு உம்முஹு அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ்ஜிக்கு போயாச்சு, பரிபூர்ணமாக செஞ்சாச்சு. அங்கே உள்ள வம்பு இல்லாமல், தும்பு இல்லாமல், ஒலா ரஃபத்த ஒலா ஃபுசூக்க ஒலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜுன்றதுல எந்த வாக்குவாதம் இல்லாமல், வேறு தேவையில்லாத பேச்சுகள் இல்லாமல், அங்கே போய் யாரையும் நோவினப்படுத்தாமல், எந்த வஸ்துக்களும் என்ன செய்யாமல், அநியாயம் செய்யாமல் அப்படி வந்துட்டால் மட்டுமே போதும். அன்று பிறந்த பாடகனை போன்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபோனில் உள்ள எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு, எல்லாம் கம்ப்ளீட். இப்போ புது ரீசெட் பண்ண முழு கல்பாயிட்டு எல்லாம் ரீசெட் ஆகிடும். இதுக்கு பிறகு நீங்கள் எப்படி உங்களை வாழ்க்கையை அமைக்கணும்னு சொன்னால், நான் ஹஜ்ஜை முடித்த ஹாஜியாக இருக்கிறேன். ஏன்னுட்டா இதுக்கு முன்னால் வரையிலும் அப்துல் காதர், அபூபக்கர், இஸ்மாயில்னு பேராக இருந்துச்சு. இனிமேல் டைட்டில் எப்படி வச்சுட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி நமக்கு தண்டிக்கிறாங்க கௌரவம். தொழுகை முடித்தவங்களுக்கு முசல்லின்னு சொல்கிறது இல்லை, நோம்பை பிடிக்க பேருந்தாலும் இல்லை முசாயின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் ஹஜ்ஜை முடித்தவர்களுக்கு மட்டும்தான் ஹாஜிங்கிற பட்டம். 5 கடமைகளில் ஹஜ்ஜை முடித்தவர்களுக்கு ஹாஜி அல் ஹாஜின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டைட்டில் எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜை முடித்தவர்கள் கஅபாவை பார்த்துவிட்டு வந்தவர்கள், கஅபாவினுடைய ரப்பை பார்த்துவிட்டு வந்தவர்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபில் நின்று அதப்பாக அழுகையோடு சலாம் சொல்லிவிட்டு வந்தவர்கள். அங்கேயே பாவங்கள் அழிந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். இனிமேல் உங்கள் எங்களுக்கு ஒரு